ராம் சீதா சீரியல் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. கோயிலில் வந்து உமா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டுறாங்க. ஒரு குறி சொல்கிற அம்மா வந்து சொன்னோன்னா ஒரு கயிறை வந்து கட்டி விட்றாங்க அந்த இடத்துல சீதாக்கு. அப்போன்னு பார்த்து அவங்க வந்து கேட்குறாங்க, உண்மையிலேயே வந்து சீதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது இல்லை நீங்களா சொன்னீங்களா இல்லை அவங்களா சொன்னாங்களா? முத்தாரம் இல்லை சத்தியமா அவங்க தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சில பேர் சிரிச்சுக்கிட்டே வந்து குளிப்பறிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம், பார்த்து உஷாராக இருங்க, குழந்தைய வந்து கலைக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்களாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நான் போய் சாமியை வந்து கும்பிட்டுட்டு வந்துடுறேன், என்னால் இதை கேட்டு எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு உமா மட்டும் போகிறாங்க. சீதாவோட அம்மா சத்தியன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தையே நான் ரிவர்ஸில் வந்து சொல்கிறேன். முக்கியமாக மகாலட்சுமி கேவலமானவ. நான் சொன்னால் உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். கடைசி சீன் என்ன நடந்துச்சு, என்ன இது எப்போ பார்த்தாலும் புரியாத மாதிரியே பேசுனீங்கன்னா சரி வராது, கொஞ்சமாவது புரியிற மாதிரி பேசுங்க. இப்போ சினிமாவில் கிளைமேக்ஸ்லேருந்து கடைசியில் டைட்டில் கால் போடுற வரைக்கும் ரிவர்ஸில் வருவோம். கடைசியாக வந்து டைனிங் டேபிளில் நல்லபடியாக சாப்பிட்ருக்கீங்க. சாப்பிடும்போது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கலந்து கொடுக்கணும் தான் மகா வந்து நினச்சிருக்கா. என்ன சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி சீதா கேட்காங்க. நிச்சயம் செய்வா. சீதா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது மகாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இன்னொன்று, சீதாவை ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கா. சரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளால் ஜீரணிக்கவே முடியாது. அப்படி இருக்க சூழ்நிலை சீதா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் இம்பாசிபிள். அப்போனா அவளை ஏதாவது ஒரு திட்டம் போட்டு பழி வாங்கணும் தான் நினச்சிருக்கா நம்ம சீதாவை. அப்படி கூட யோசிச்சு பார்க்கலாம்ல. சரிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிச்சயம் கேவலமாக ஏதோ ஒரு திட்டம் போடுறாங்க. மகாலட்சுமி வந்து நல்லவன் நாங்களாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி துறை வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் நான் முடிக்கலை. இப்போ விரத கண்டென்ட்டுக்கு வருவோமா? விரதம் எதனால இருந்தாங்க மகாலட்சுமி? ஏதோ இந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்குன்னு இல்லை. சீதா ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் மகாலட்சுமி விரதமே இருந்திருப்பா. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து சீதாவுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் வந்து மகாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அவங்க வந்து டாக்டர் வந்து அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சீதா வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து சாப்பிட்டு உயிர் போகிற நிலமை வந்தால் கூட அவங்க கண்டு கூட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சீதாவை ஹாஸ்பிட்டல் கூட்டியே போகணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுருக்காங்க. இதுலேருந்தே தெரிய வேணாமா? சத்யன் வந்து தூள் கலப்புறாங்க. இதெல்லாம் வந்து சீதா துரை எல்லாரும் கேட்டோன்னா பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அப்போனா நீங்கள் சொல்கிறது உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய இதை தான் அவங்க போக வைக்கணும்னு விரதம் வந்து இருந்திருக்காங்க. இதுக்காக தான் உப்பு காரம் இல்லாமல் சாப்பிட்ருக்காங்க. என்ன வேணால் நடக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக செய்யுங்க. ஏதாவது ஒரு பொருள் அக்கறையாக வந்து பயன்படுத்திக்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த பொருளை வந்து பயன்படுத்தாதீங்க. அந்த பொருள் மூலியமாக கூட உங்களுக்கு ஆபத்து வந்து விளைவிக்கலாம். நான் களத்தில் வந்துட்டேன்ல, மகாலட்சுமி உண்டில் நாக்கிடலான்னு சொல்லிட்டு அதடியே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சீதாவோட கேங் எல்லாரும் உமா வந்துட்டாங்க, வீட்டுக்கு போகலான்னு சொல்லி காரில் வந்துகிட்டு இருக்கப்ப அர்ச்சனாவும் அந்த இடத்துல கல்பனாவும் வாசல்னு பேசிகிட்டு இருக்காங்க. சீதாக்கு எப்படி இருந்தாலும் வயிற்று வலி வந்திருக்கும், ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்பா, வீட்டில் இன்னொரு தகவல் வந்து சொல்லவே இல்லையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அர்ச்சனாவும் கல்பனாவும், இந்த வீட்டில் நீ வேலைக்காரியாக இருந்தால் கூட உனக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆமாம், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் கல்பனா பேசுகிறாங்க. மகாலட்சுமி வந்து சொல்லுவா நிச்சயம், இந்த சொத்து எல்லாம் என் புருஷன் தான் சம்பாரிச்சது. சுபாஷ்ட இருக்கிற சொத்தையும் வாங்கிட்டு உங்களை எல்லாரையும் நடுத்தருவில் வந்து நிப்பாட்டிட்டானா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக மகா செஞ்சாலும் செய்வா. இப்போ சீதா கதையை முடித்ததுக்கப்புறம் நம்ம மகா கதையும் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கேன். இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் யார் நிர்வாகம் பண்ணுவா? அஞ்சலியும் இன்னொன்று ராமு, 2 பேரும் முட்டாளாக்கிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா சொத்தையும் நான் உன் பேரில் எழுதி வச்சுட்டு மகாராணியை ஆக்குறேன். என்ன செய்ய போகிறேன்? மகாலட்சுமி அனுப்பிச்சி வைக்க முடியுமா? ஏய், அவ்வளோ மனுஷி தானே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மகாலட்சுமி அமுச்சு வச்சா மட்டும்தான் ஒட்டுமொத்த சொத்துக்கும் நீ தான் நிர்வாகியாக இருக்க முடியும், சரியா? நான் பார்த்துக்கிறேன். என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீ இப்பயே வளர ஆரம்பிச்சிருவா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டையும், அப்புறம் என்னை தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரி பேசுகிறாங்க கல்பனா அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சீதா, சத்யன், மீரா, துரை எல்லாரும் வந்து மாதம் வந்து காரில் வந்து இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. என்ன கல்பனா, நீ மருந்து கலந்து கொடுத்தியா இல்லை தேனை கலந்து கொடுத்தியா? அவன் மாட்டு கேஷுவலாக வந்து நிற்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும்போது எனக்கும் தான் ஒன்றும் புரியல. நான் கலந்து கொடுத்த நேரத்துக்கு இன்னொரு வயிற்று வலி தூள் கிளப்பி இருக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து கல்பனா தானே அந்த இதை சாப்பிட்ருக்காங்க டிஷ்ஷெல்லாம். அவங்களுக்கு வயிற்று வலி பிரமாதமாக வந்துருச்சு. வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம். வயிற்ற பிடிச்சி நெளிய ஆரம்பிக்கிறாங்க. ஏய், எனக்கு தாண்டி வயிற்று வலி வந்திருக்கு, ஐயோ டிஷ் வந்து மாறி போயிடுச்சு போல இருக்குது, அந்த டிஷ்ஷை தானே நம்ம சாப்பிட்ருந்தோம், அது எப்படா ஏன் பெஞ்சுக்கு நேராக வந்துச்சு, எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி கல்பனா வந்து வயிற்று வலியில் துடிச்சிட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? இல்லை, அவளுக்கு வயிற்று வலி. அவளுக்கு ஏன் தெரியுமா வயிற்று வலி வந்துச்சுன்னு சீதா கிட்ட வந்து ஒத்துமொத்த கதையும் சொல்லான்னு இருக்காங்க நம்ம அர்ச்சனா. ஏய், சும்மானு இருக்க மாட்டேடி, நீ பைத்தியமா இல்லை பைத்தியம் போல் நடிக்கிறியா, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி கண்ணா அவனான்னு திட்டுறாங்க நம்ம கல்பனா வந்து அர்ச்சனாவை. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க அந்த இடத்துல. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்ன ஆச்சு, ஏன் உனக்கு வயிற்று வலி, வேணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகலாமா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வேணாம், ஒன்றும் வேணாம், நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி கல்பனா வந்து சமாளிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அர்ச்சனா வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம், நீ தான் அந்த மருந்து சாப்பிட்ருக்கியே. என்னது மருந்து சாப்பிட்டாளா? இல்லை, வயிற்று வலிக்கு ஏற்கனவே நான் மருந்து சாப்பிட்ருக்கேன், அதைத்தான் வந்து அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லையேக்கா, அக்கா வேறு ஏதோ சொல்கிற மாதிரி தானே இருக்குது, அவளை பற்றி தான் உனக்கு தெரியாதுல்ல, உளர ஆரம்பிச்சிட்டா எல்லாத்தையும் உளராமல் இருக்க மாட்டா.
அப்போனா எனக்கு தெரியாமல் ஏதோ ஒரு காரியம் பண்ணீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க. சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சமாளிக்கிற மாதிரி பேசுகிறாங்க கல்பனா அந்த இடத்துல. ஒரு பக்கம் சீதாவுக்கு வந்து செமையாக வந்து சந்தேகம் வந்துருச்சு. என்ன பண்ணு ஏது பண்ணு சுத்தமாக தெரில. என்னை கொண்டுமே கை தாங்களா ரூமில் வந்து விட்றீங்களான்னு சொல்லணும். ராமோட 3 தங்கச்சிங்களை வந்து கல்பனாவை தூக்கிட்டு அப்படியே வந்து ரூமில் வந்து உட்கார வைக்கிறாங்க பெட்டில். அர்ச்சனா வந்துடுறாங்க. அப்போன்னு பார்த்து மகா வந்து என்ட்ரி கொடுக்குறப்ப சைலண்ட் ஆகிடுறாங்க அந்த இடத்துல. வயிற்று வலி எதுவும் பிரச்சனையா டாக்டர்கிட்ட 3 நாள் போய்க்கலாம் சீரியஸாக எதுவும் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி மட்டும் போயிட்டாங்க. 3 தங்கச்சிங்களை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம கல்பனா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஃபுட்டு எப்படி மாறுச்சு? எனக்கு சுத்தமாக இதெல்லாம் தெரியவே இல்லை. இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்குது. சித்தி முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் தான் வந்து சீதாக்கு கொடுக்க வேண்டிய டிஷ்ஷு அதுவும் பிரமாதமாக இருக்குன்னு சொன்னீங்களா? அதை திருடி நாங்கள் சாப்பிட்லான்னு பார்த்தோம். ஆனால் கட்ட கடைசியில் வந்து எங்களை மாட்டி விட்டால் என்ன பண்ணுறதுனா உங்கள் பெஞ்சுக்கு நேராக வச்சோம். அந்த நல்ல காரியம் பண்ணது நீ தானா? அது எதுக்கான மருந்து தெரியுமா? அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அச்சச்சோ! இதை நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நானே சீதாவுக்கு வந்து ஊட்டி விட்டுருப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டி, திரைக்கதை வசனம் எல்லாம் எல்லாட்டையும் வந்து சொல்லணும். நீங்கள் கொஞ்சம் விட்டால் சீதாக்கிட்டே சொல்லுங்கிறீங்க போல இருக்கு. அர்ச்சனா தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கண்ணா அப்படின்னா அர்ச்சனா வந்து 3 தங்கச்சிங்களும் வந்து வெளுன்னு இழுக்கிறாங்க. ஏண்டி நான் பெத்த பொண்ணுங்களாட நீ சித்தியை போய் இது மாதிரி பாடாப்படுத்தி விட்டுருக்க. அம்மா எனக்கு எப்படிம்மா இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சீதா வந்து இதெல்லாம் லைட்டாக வந்து கேட்க வராங்க. என்னது இவ்வளோ சீரியஸாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு எதுக்கு திடீர்னு வயித்தொலி வந்திருக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பேர் எதிர்த்து வந்து சீதா வந்து யோசிக்கும்போது அந்த மருந்து மட்டும் சீதா வந்து சாப்பிட்ருந்தா இன்னொரு குழந்தை வந்து காணாமல் போயிருக்கும். ஆனால் நீங்கள் என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கண்ணாமனா திட்டுறத பால் சொம்போடு வச்சுக்கிட்டு அப்படியே பேர் எதிர்ச்சியாக நிற்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அல்டிமேட் மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.